ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி போலியாக நடிக்கிறன்றதை இது வரைக்குமே இந்த இலக்கியாவும் கௌதம் கண்டுபிடிக்கல. சும்மா வாயிலே வடை சுட்டுட்டாங்க. நம்ம அந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணி அவள் உண்மையிலே திருந்திட்டாளா இல்லை நடிக்கிறாளான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சை மட்டும்தான் எடுத்தாங்களே தவிர அதுக்கான எந்த ஏற்பாடும் இவங்க செய்யலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அடுத்தடுத்த பிரச்சனையை உருவாக்கி அவள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திக் கூட எப்படி சேரணும், அதுவும் போக இந்த கௌதம் இலக்கியா மூலமாக தான் இந்த வீட்டுக்குள்ள உள்ளே போயிடணும். உள்ளே போனதுமே இந்த அஞ்சலி இந்த இலக்கியா வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பைரவி கூட சேர்ந்து கூட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்கிற கூட்டு சதியில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வசமாக மாட்ட போகிறாங்க. நம்மளுடைய பிரியாவை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிரியாவை பார்த்தீங்கன்னா என்னைக்கு அங்கேருந்து வர வைக்கிறாங்களா இல்லை நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சி பிரியா திரும்ப கூட்டிகிட்டு வராரோ அன்னைக்கு தான் இந்த அஞ்சலியோட ட்ராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கு. இப்போ நடிச்சிட்டு மறுபடியும் பிரியா நம்முடைய கார்த்தியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு நான் பிரியா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அந்த அஞ்சலி என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜானையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலி தான் வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரி கூட எஸ்எஸ் கூட பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்றதை விட்டுட்டு திருந்துற வழியை பார்ப்பாங்க. ஆனால் அப்படி மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பாக இந்த இலக்கியாவும் கௌதமும் இந்த அஞ்சலியை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் அடித்து நாயை துரத்துற மாதிரி துரத்துறது கன்ஃபார்ம் தாங்க சொல்லுவேன். இதுக்காக அவளை ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை இன்னும் கொஞ்சம் கொள்ளுன்னு இருக்கா, இன்னும் கொஞ்சம் செனப்பண்ணி மாதிரி வளரட்டும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா தான் அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அங்கே கிளம்பி போகிறான். அங்கே போனது இந்த ரேவதி பார்த்தீங்கன்னா எங்க இலக்கியா என்னுடைய மகனை காணும், உங்ககிட்ட என்ன சொன்ன, நான் போன்ல பேசுறப்ப என் மகன்கிட்ட எல்லா உண்மையை சொல்லி நீ என் மகனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, ஆனா என் மகனை கூட்டிட்டு வர மாட்டேன், அவங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன், என் மேல உனக்கு பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இல்ல நேர காலம் வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்ற சொன்ன, எத்தனை காலமா நீ இப்படி என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலான்னு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பா தான் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், கூடிய சீக்கிரமே கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி உங்களை பத்தினத்தை கண்டிப்பா கௌதம கூடிய கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா அழுக கண்ணீரோட சொல்றாங்க. இவளுடைய கண்டிப்பா சொல்றேன் இந்த இலக்கியா அடிச்சு வீட்டை விட்டு துரத்தனுங்க. ஏன்னா இந்த உண்மையிலே சொல்ல போனா இந்த டைரக்டர் கதை எடுக்கிறானா இல்லை மண்ணு எடுக்கிறேன், ஏன்னா மண்ணு எடுக்கிறான்னு தெரியல. பேசாத சீரியலை முடிச்சுட்டு வேற சீரியலுக்கு எடுக்கிறதா இருந்தா கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். சும்மா மயிர் மாதிரி கதையை எடுத்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் காரி துப்புற மாதிரி எல்லா சீனும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் ஹீரோ ஹீரோனிக்கான கேரக்டர் ஏதாவது இருக்குது, எல்லாமே சும்மா சப்பையாக எழுதி கொடுத்து வச்சுருக்காங்க. நடிக்கிறவங்களும் ஒழுங்காகவும் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. எப்போ பாரு ஒரே ரியாக்ஷனு, அதில் இருக்கிறதே 5 பேர், 5 பேருக்கு 5 டைலாக் தாங்க எப்பயுமே. இந்த இலக்கியா வாழ்க்கணும், இந்த இலக்கியாவுக்கு அந்த பைரவியை கண்டுபிடிக்கணும், அந்த அஞ்சலிக்கு எப்படியாவது கார்த்தி கூட சேரணும். இதுதாங்க இவன் கேவலமாக கதை எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பிரியா கூட தான் நம்ம கார்த்தி சேரணும். கூடிய சீக்கிரம் இந்த இலக்கியாவை இந்த சீரியலை விட்டு தூக்கணும் அப்படின்னு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பார்க்குற எனக்கு அவ்வளோ கடுப்பாகுங்க, உங்களுக்குமே பயங்கர கடுப்பாகுங்க. மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.